இருக்கிறோம். மலையாளம் ஆடியன்ஸ் வந்து ரொம்பவே நம்ம லாங்குவேஜ் வந்து வெல்கம் பண்ணி பார்க்குற ப்ராஜெக்ட். ஆக்சுவலாக இது வந்து சொன்ன மாதிரி ஸ்கிரிப்ட்லேருந்து ப்ரீ ப்ரொடக்ஷன்லேருந்து இப்போ ஷூட்டிங் முடிச்சு இப்போ ரிலீஸ் வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வினோத் பிரதருக்கு தான் இந்த ஃபுல் கிரெடிட் போய் சேரணும். ஏன்னா ஞானவேல் சார் சொன்ன மாதிரி யூஸ்வலாக ஒரு ப்ராஜெக்ட்னா ஹீரோ கதை கேட்பாங்க, இல்லைன்னா அப்படி உட்காந்து கதை கேட்பாங்க, இல்லைன்னா ஒரு டேரக்டர் ஏதாவது ஒரு கதை கேட்டு வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. அப்படின்னு இல்லாமல் ஆக்சுவலாக எனிமி படம் ஷூட்டிங் நடக்கும்போதே வந்து வினோத் வந்து இந்த மாதிரி முரளி கோபி நல்ல ஒரு கதை கூட இல்லை, ஒரு நல்ல ஒரு தாட் ஒன்று வச்சிருக்காரு. சும்மா ஒரு ஒன் லைன் ஒன்று சொன்னார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அது நம்ம வந்து பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. சரி மச்சான் நம்ம பண்ணலாம், நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ப்ரொடியூசராக வந்து ஒரு ஸ்கிரிப்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அது இப்படி ஷூட் பண்ணாதான் நல்லா இருக்கும், இந்த ஸ்கேலில் தான் ஷூட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு டிசைட் பண்ணக்கூடிய ஒரே ப்ரொடியூசர் வந்து வினோத் தான். மார்க் ஆண்டனியில் பார்த்துருப்பீங்க, எதுலையுமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். ஸோ இப்போ முரளி கோபி சார் ஸ்கிரிப்ட்னு யூஸ்வலாக வந்து ரொம்ப வைடாக இருக்கும். லூசிஃபர்லாம் எம்புரான்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வைடாக இருக்கும், நிறைய லேயர்ஸ் இருக்கும். அது வந்து ப்ரொடக்ஷன் ஒரு ப்ரொடியூசர் பண்ணுறது வந்து முன்னாடியே தயாராகி தான் பண்ண முடியும். அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் தான் அவர் எப்பவுமே வச்சிருப்பார். ஸோ அந்த இதில் கிருஷ்ணகுமார் சார் வந்து ரொம்ப பாராட்டணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு நிறைய லேயர்ஸ் இருக்கிற அந்த ஸ்கிரிப்ட், அந்த பேப்பரில் இருக்கிற ஸ்கிரிப்ட் வந்து ஸ்க்ரீனுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது அந்த கன்வர்ஷனில் நிறைய லாஸ் ஆகும். சில விஷயங்கள் புரியாமல் போகும், சில விஷயங்கள் வந்து நினச்சது எடுக்க முடியாது. பட் அது எதுவுமே மிஸ் ஆகாமல் அதே சமயத்தில் வினோத் வந்து எதுலையுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் பண்ண படம் தான் அனந்தர் காடு. ஸோ அதில் அந்த கேரக்டர், அந்த தமிழ் கேரக்டர் வந்து நான் ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ ஆஸ் எ ப்ராடக்டாக நீங்கள் வந்து படம் பார்க்கும்போது பியூட்டிஃபுல்லாக இருக்கும். டெக்னிக்கல் வைஸும் சரி, ஸ்கிரிப்ட் வைஸும் சரி, எல்லா விதத்துலேயும் வந்து ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும். அது கண்டிப்பாக நான் சொல்லுவேன். இந்த ப்ராஜெக்ட் என்ன மெயினாக என்ன ஆச்சுன்னா, இப்போ அந்த ஒரு ட்ரிவாண்ட்ரத்தில் நடக்கிற கதை, ஒரு தமிழ் பையன் அங்கே போகிறான். சேம் டைம் ட்ரிவாண்ட்ரம் சார்ந்த அந்த கேரளா தமிழ்நாடு பார்டர் திண்டுக்கல் அந்த பகுதியிலையும் நடக்கும் கதை. ஸோ பாதி தமிழ் இருக்கும், பாதி மலையாளம் இருக்கும். ஸோ இது எப்படி நம்ம வந்து பைலிங்குலாக ஷூட் பண்ணுறதா இல்லை வந்து டப் பண்ணுறதா, அந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது. பட் ஒரு லாங்குவேஜில் தமிழ் வந்து தமிழாக ஷூட் பண்ணிட்டோம், மலையாளம் வந்து மலையாளம் மட்டுமே ஷூட் பண்ணிட்டோம். ஸோ ரெண்டுமே இருக்கும். ரெண்டு வெர்ஷனும் நம்ம வந்து தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து மலையாளம் இருக்கிற டைலாக்ஸ் வந்து டப் பண்ணி தமிழ் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி, ஏன்னா நிறைய இமோஷனலான சீன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ரெண்டு வருஷனும் ரிலீஸ் ஆகுது, மலையாளம் வெர்ஷன் அண்ட் தமிழ் மலையாளம் வெர்ஷன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக இந்த படம் சக்ஸஸ் ஆகுன்ற நம்பிக்கை இருக்குது. அண்ட் தேங்க்ஸ் டு கோபாலன் சார், கோகுலம் ஃபிலிம்ஸ். இந்த படத்தை வந்து ஒரு பெரிய லெவலுக்கு ரீச் பண்ணணும்னு சொல்லி அவங்க தான் வந்து த்ரூ அவுட் த வேர்ல்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ மை சின்சியர் தேங்க்ஸ் டு கோபாலன் சார் ஆல்சோ. தேங்க்யூ. நீங்கள் பண்ணுற சப்போர்ட். நான் இந்த படத்தோட ப்ரொடியூசர், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாரும் வந்து இந்த படத்துக்கு எப்போவும் தர சப்போர்ட் கொடுத்து எங்களை இது பண்ணுங்க. தியேட்டரில் எல்லாரும் போய் பார்க்குமாறு வேண்டுகொள்கிறோம். தேங்க்யூ. முரளி கோபி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எம்புரான், லூசிஃபர் போன மிகப்பெரிய படங்களுக்கு திரைக்கதை அமைச்சவர். அவரோட மதருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ்னால அவரால் வர முடியல. ஸோ அதில் இல்லாட்டி அவர் கூட இருந்திருப்பார் இந்த ஸ்டேஜில். ஸோ இந்த படத்தோடைய திரைக்கதை வந்து முரளி கோபி அவர்கள். நிறைய பேர் இதில் நடிச்சிருக்காங்க. நிக்கிலா விமல், அப்பானி சரத், நிறைய ஆர்டிஸ்ட், சுனில், அஜய் ஃப்ரம் தெலுங்கு, சுனில் ஃப்ரம் தெலுங்கு. மியூசிக் டைரக்டர் வந்து அஜனீஷ் லோகநாத், காந்தாராவுடைய மியூசிக் டைரக்டர். ரெஜினா வந்து ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். ஸோ நிறைய பேரை வந்து இன்னைக்கு வர முடியல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துக்கு ஷூட்டிங்க்கும் அங்கே இங்கே இருக்காங்க, வர முடியல. ஸோ இந்த படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூ வந்திருக்கிறவங்க அத்தனை பேருக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. ஏன்னா இந்த படம் கொஞ்சம் பெரிய கேன்வாஸில் இந்த ஸ்டோரி லைன் ரெடி பண்ணும்போது வினோத் சார் நம்மளோட கூட இருந்தது.
அப்போது அவர் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பெரிய படம் நமக்கு மவுண்ட் பண்ண முடிஞ்சது. ப்ளஸ் இந்த ஸ்கிரிப்டை முரளி கோபி சார், அவர் நம்மளோட கூட இல்லை இப்போது. காரணம் அவர் கொஞ்சம் அம்மாக்கு உடம்பு சரியில்லாத ஊருக்கு இருக்குது, அவரும் இங்கே இருக்குன்றது. காரணம் அவரை ஸ்கிரிப்டில் இது ஒரு பெரிய படமாக அவர் லூசிஃபர் எம்புரான் தான் இதுக்கு முன்னாடி பண்ணியது. அவர் ஞானமாയിട്ട് വേറൊരു படம் பண்ணியிருந்தது இதுக்கு முன்னாடி டியா മലയാളത്തിൽ. ഇതെല്ലാം മലയാളം പടം தான். ഇതൊരു ട്രിവാൻഡ്രം ബേസ്ഡ് ആയിട്ടൊരു കേരളയിൽ ട്രിവാൻഡ്രത്തെ ഒരു 80s എൻഡിൽ 91 பிகினிங்ல நடக்குத வேண்டிய ஒரு கதை. ஆனால் அது அங்கே அந்த ப்ளோட்டு கேரளாவில் இருந்தாலும் அங்கே வர ஹீரோஸை என்ற தமிழ் பிரிமான்னு தெரியாத. ஆனால் எனக்கு தெரியின அளவுக்கு பேசுது. ട്രിവാൻഡ്രത്തേക്ക് വരുന്ന കുറേ ക്യാരക്ടേഴ്സ് இருக்கு. ஆனால் ஆரிசார் கேரக்டர் வெற்றின்னு சொல்ல கேரக்டர் அவர் கேரளாவிലേക്ക് வருது. அந்த கேரக்டர்ஸ் அந்த மாதிரி ஹீரோ கேரக்டர், அது ஹீரோவை ரிலேட்டட் ஆகிட்டுள்ள കുറേ கேரக்டர்ஸ் எல்லாம் இதில் தமிழ் தான் பேசுது. ஆனால் ஒரிஜினலி இது மலையாளம் ஃபிலிம் தான். மலையாளம் ஃபிலிமில் കുറേ அங்கே ட்ரிவாண்டத்தில் இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் மலையாளத்தில் தான் பேசுது. தமிழ் கேரக்டர்ஸ் எல்லாம் தமிழில் பேசும். அப்போது மலையாளம் இதை ரிலீஸ் பண்ணும்போது இந்த தமிழும் மலையாளம் மிக்ஸ் பண்ணி தான் அதே பைலிங்குவல் மாதிரி தான் இருக்கும். இங்கே அந்த லாங்குவேஜ் புரியுதுக்காகி மலையாளம் பேசினவர் எல்லாருமே அது தமிழ் டப் பண்ணியிருக்கு. அது மேக்ஸிமம் அதாவது ஆர்டிஸ்ட்டை வச்சே பண்ணதுக்கு ட்ரை பண்ணியிருக்கு. மேக்ஸிமம் அது டப்பிங் மாதிரி தெரியாத மாதிரி தான் பண்ணியிருக்கு. ஆனால் புரியுதுக்கு வேண்டி தான் சில லாங்குவேஜ் சில வேர்ட்ஸ் எல்லாம் தெரியுதுக்கு வேண்டி. இனி இந்த கேன்வாஸ் கொஞ்சம் பெரிய கேன்வாஸ் தான். அதுக்காக தான் இது என் கூட 2 படமாக ஒர்க் பண்ணுற 2-3 இதை தான் நான் நினைக்கிறேன். எல்லாருடைய ப்ரேயர்ஸ். தேங்க்யூ. அனந்தன்காடு டீம் சார்பாக என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன், வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். வினோத் பிரதர் இந்த படம் பற்றி ரொம்ப எக்ஸைட்டடாக படம் ஆரம்பிக்கிறப்ப எங்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. ஒரு ஸ்கிரிப்டை நம்பி, ஒரு ரைட்டரை நம்பி, அந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு யார் யார் டீம் செட் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த படத்தை வந்து ஸ்டேஜ் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் இந்த டீமில் வந்து ஆர்யா பிரதர் ஆகட்டும், கேமராமேன், ஃபைட் மாஸ்டர் எல்லாம் நாங்கள் டெடியில் ஒர்க் பண்ணியிருக்கோம். எங்களோட டோட்டல் டீமும் இங்கே பார்த்த மாதிரி இருக்குது, ரீக்ரியேட் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ எல்லாரும் எவ்வளோ ஹார்ட் ஒர்க்கர்ஸுங்கிறது எங்களுக்கு தெரியும். எவ்வளோ சின்சியராக டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுவாங்க. எப்பவும் போல் ஆர்யா பிரதர் அவரோட பெஸ்ட் அவுட்புட் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன், பெஸ்ட் எஃபர்ட் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் ரொம்ப இன்டென்ஸாக இருக்குது ட்ரெய்லர், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ டெஃபினட்டாக ஒரு ஸ்கிரிப்ட் ஓரியன்ட் ஃபிலிம் அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டி, இந்த என்ன கதையாக இருக்கும் அப்படிங்கிற க்யூரியாசிட்டி டெஃபினட்டாக ட்ரெய்லர் பார்க்குறப்போ வருது. இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இன்றைக்கி வந்து படங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல கண்டென்ட்டை இம்மீடியட்டாக ஆடியன்ஸ் ஆகட்டும், பத்திரிகை நண்பர்களாகட்டும் அதை இம்மீடியட்டாக கொண்டாடி அதை ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போய் வைக்கிறாங்க. ஸோ இந்த படமும் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும். 25 ஜூன் இது ஆடியன்ஸை பெரிய லெவலில் எக்ஸைட் பண்ணும். படம் சம்மந்தப்பட்ட எல்லா ஷோ பீப்புள் ஆகட்டும், மினி ஸ்டுடியோ வினோத் பிரதருக்காகட்டும், கோகுலம் கோபாலன் சாருக்காகட்டும், இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இந்த படம் அமையணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். பேஷன்ஸ்லோட கடந்து போன கேரக்டர். அப்போ எனக்கு ஆஸ் அன் ஆக்டர் இது ரொம்ப சேலஞ்சிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. டைரக்டர் கிருஷ்ணகுமார் சார் அண்ட் த டீம் எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. I hope the output will entertain you and make you think. ரொம்ப நாளா எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ண ஒரு படம். அப்போ இது 25th ரிலீஸ் ஆகுது, தமிழ்நாட்டில் தமிழ்ல ரிலீஸ் ஆகுது. அப்போ எல்லாரும் தியேட்டர்ல போய் பார்க்கணும்னு ரிக்வெஸ்ட் பண்றேன். தேங்க்யூ.